ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 646 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 3 BHK பண்ண முடியுமா, அதுவும் ஒரு பட்ஜெட்டில், ஒரு திருச்சி நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில், எம்ஐடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில், ஒரு ஃப்யூச்சரில் கார்பரேஷன் லிமிட்டில் ஆட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான லொக்கேஷனில் ஒரு 646 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் பிளாட்டில் ஒரு 3 BHK பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னோட வீடு எலிவேஷன் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்னர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கே வீடு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் பண்ணி பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 45 lakhs பட்ஜெட்டில் திருச்சி ஏர்போர்ட் நியரஸ்ட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இந்த ஏரியாவை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்துட்டு இருப்பீங்க. எலிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2 வீலர் பார்க்கிங் சொல்லலாம். ஏன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 640 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 வீலர் பார்க்கிங்லாம் கொடுத்து பண்ணுறது ரொம்ப ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா MS வந்து ஸ்கொயர் கார்டில் வந்து நம்ம வந்து கேட் கொடுத்துருக்குறோம். முக்கியமான விஷயம் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் டோர் கிட்டத்தட்ட 5 ஃபீட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி அகலத்துக்கு ஃபுல்லாக, அதாவது 3 ஃபீட்டுக்கு வந்து டோர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு விண்டோ மாதிரி இது ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் விண்டோ ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் டீக் வுட்டில் சிங்கிள் டோரில் பார்க்குறதுக்கு எலிகண்டாக கொடுத்துருக்குறோம். உள்ளே நுழைஞ்சோன்னே இதான் இந்த வீட்டோட ஹால். ஒரு 646 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்ட்டில் சொல்லப்போனால் ஒரு 1.25 சென்ட்டு, சரிங்களா? ஒரு 1.5 சென்ட்டில் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு வாஸ்துல கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் கொடுத்து மேலே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஆக்சுவலாக ஹால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இதோட பட்ஜெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, 45 லட்சம் ரூபாய். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பார்க்குறதுக்கே ஒரு எலிகண்டாக லுக்காக வேறு எங்கேயுமே கிடைக்காது. வீட்டோட ஹால் வந்து நிறைய இன்னும் பேசலாம். ஆக்சுவலாக ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:3 அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் அப்படிங்கிற ஒரு சைஸில் உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிவி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வுட் ஒர்க்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன, அதாவது வுட் ஒர்க்ஸ் இதில் எதுவுமே பண்ணலை. நீங்கள் உங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வுட் ஒர்க்ஸ் நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஸ்பேசியஸும் உங்களை கொடுத்து வச்சுருக்குறாங்க. நீங்கள் வேணும்னா ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து டேபிள் டாப் கொடுத்துருக்குறாங்க. 7 ஃபீட்டு ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தோம்மா கிரானைட்லேயே உங்களுக்கு வந்து சிங்க் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்குறது எவ்வளோ பெரிய அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு நம்மளால தெரியும். இந்த வீட்டு டைல் பாருங்கள், 2:4 அப்படிங்கிற சைஸில் ப்ரௌன் அண்ட் ஸ்கை ப்ளூ, அந்த லைட் ஸ்கை ப்ளூவில் ஒரு பார்க்குறதுக்கே ரிச் லுக்கில் இந்த பெயிண்ட்டுக்கும் இந்த டைலுக்கும் ஒரு லுக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். கீழே உள்ளது மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10x10 ப்ளஸ் அட்டாச்சோட பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஸ்பேசியஸ். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இதை வுட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் வீடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ரிச் லுக் கிடைக்கும். எப்போதும் போல் உங்களுக்கு வந்து 6x4 சைஸில் மாஸ்டர் பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 6x4 சைஸில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் டைல்ஸ்லேயே போயிருங்க. ஒயிட் அண்ட் ப்ளூ ஆஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைல் காம்பினேஷனில் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரூஃபில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா நிறைய நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு விண்டோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 646 ஸ்கொயர் ஃபீட், ஒரு 1.5 சென்ட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ தாராளமாக ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெளிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஸ்பேசியஸாக எவ்வளோ ஹால் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் ஸ்டேர்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SSL ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஓப்பன் பாருங்கள், ஹை சீலிங் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விண்டோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து பார்க்கும்போது ஒரு நைட் டைமில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இது பார்க்கணும்
இப்போ வந்து நம்ம டே டைமில் எடுத்துகிட்டு இருக்கோம். நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஹை சீலிங்கில் ஃபால் சீலிங் பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 10க்கு 20 ரூமில் 20 ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேனலியர் லைட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த வீடு எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கு 15 சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எப்படி பெட்ரூமில் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி பெரிய ஸ்பேசியஸான உங்களுக்கு ஒரு சென்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அது இல்லாமல் 2 சைடுமே விண்டோஸ் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். அதுவுமே 6க்கு 4 சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. அந்த டைல் டீமை பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு அதாவது ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்தளவுக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பெட்ரூம் சொல்லியிருந்தேன். 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd பெட்ரூம் பார்க்க போகிறோம். 3rd பெட்ரூம்ங்கிறது ஒரு ஸ்டடி பெட்ரூம் சொல்லலாம். அதாவது இதுவுமே உங்களுக்கு அட்டாச்சு தான். ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த சைடு வந்து ஒரு மாஸ்டர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். சேம் தான் உங்களுக்கு. அந்த பெட்ரூமில் எப்படி உங்களுக்கு வந்து சி தீம் கொடுத்துருந்தோமோ இதுலேயும் சி தீம் தான். அதில் ஒயிட் அண்ட் ப்ளூ கொடுத்துருந்தோம், இதில் ஒயிட் அண்ட் பிளாக் கொடுத்துருக்குறோம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஒரு பால்கனி இந்த வீட்டில் இருந்த ஒரு பால்கனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சிட்டிஸ் உங்களுக்கு இங்கே உள்ள லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான அதாவது வாட்டர் டேங்க் ப்ரொவிஷன் பண்ணுறோம், இல்லை மேலே ரூஃபுக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறோம். இதை மேலே ஏறி போனோம் அப்படின்னா மேலே டெரஸுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னியா இங்கேருந்து பார்த்தாவே ஏர்போர்ட் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுது தெரியல, வீடியோ காட்டுங்க. ஜஸ்ட் அதான் இப்போ திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஜூம் பண்ணி காமிங்க. அதோட அந்த மேல் அந்த பில்டிங் தெரியுது. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மினிமம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ மக்களே இதோட லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 646 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா 1030 ஸ்கொயர் ஃபீட்டு. எம்ஐடி பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு வீடை புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.